பாக்கார கிளிமொழிய காணலைய அழிப்பாச்சி சுடலையா வியாம்படி மாயாண்டி மாயாண்டி சுடலை முண்ட தென்திசை பாக்கார செஞ்சுடல மாயாண்டி அங்க தேன்மொழிய கண்டுட்டார ஐயோ இவளானோ புலமகளோ இவ்வுலக தேவதையோ காளி மக இவள்தானா கலி உலக தேவதையோ உலய மக இவள்தானோ பூலோகத்து தேவதையா பெண் குலத்து தேவதையோ பேச வந்த கிளிமொழியோ முன்னழகு இப்படினா முதுவழகு எப்படியோ கண்ணழகு இப்படினா தலையழகும் எப்படியோ தங்கப்பட்டு மின்னுறதும் சருகச்சேலை ஜொலிக்கிறதும் சரப்பொலிகள் மின்னுறதும் கண்ணாடி கைவளைகள் கண்ணாடி கைவளைகள் மாயாண்டி கண்ண பறிக்கிறதும் அம்மா பகவதி அணிந்திருந்த வைரக்கல் பில்லாக்க இவ போட்டிருக்காள. அப்ப இவதான் புலைய மகளோ? புலையனையும் பார்த்தாச்சு, புலைய மகளையும் பார்த்தாச்சு. வந்த வேலையை நாமல் முடிக்க வேண்டும் என்று எண்ணி மாயாண்டி சுடல அழிப்பாச்சி மாயாண்டி வேம்படியாஞ்சாமி இப்படியே நம்ம போனோமே. ஆனா கொலைய மகா நம்மளை யார் என்று பாப்பாள் அல்லவா என்று பாம்புகளை எல்லாம் நாகமலையிலே விட்டு விட்டு இறந்து உண்ண ஆண்டியாக வடிவம் எடுக்க வேண்டும் என்று எடுத்தார். சுடல ஒரு சோறு ஒரு சோறு இறந்து உண்ணும் ஆண்டி சுடலை ஒரு சோறுவா ஒரு 90 50 துவண்ட நல்ல கிள்ள 300 50 முடி நரைத்ததொரு கிள்ள ஆவி நல்ல உடை தீராஜை மாலை திருவோடும் ஹரிசரங்கா சொரிசரங்க அறையாப்பு துடவாளை ஹரிசரங்கா சொரிசரங்கா அறையாப்பு துடவாளை ஆலங்கா அத்தி புண்ணு. ஆலங்கா அத்தி புண்ணுனா சிலவங்களுக்கு கையில மேல எல்லாம் முளை முளையா இருக்கு தெரியுமா, உருண்டை உருண்டையா, அதான் ஆலங்கா அத்தி புண்ணு. பரங்கி புண்ணு, பரங்கி புண்ணுனா பரங்கிக்காம இருக்குமா. சின்ன இடமெல்லாம் நீரா சொரியுது. அப்படி ஒரு கோலத்தை எடுத்து திருவோடுங்கையுமாக தெருத்தருவா வருகிறார் மாயாண்டி சுடல. ஆயோ ஆயோ மகராசி மார்கள மகராசி மார்கள அன்னம் போடும்
யாருக்கோ பசியார அன்னம் போடும் திசையெட்டும் தேடினேன் திசையெட்டும் தேடினேன் அயலூரை நாடி திசையெட்டும் தேடி அயலூரை நாடி காணாமல் கண்டு முகம் வாடினேன் எம்மா காணாமல் கண்டு முகம் வாடினேன் தம்பி ஏடா ஆளிலை போலவே ஆளிலை போல அங்குங்கும் தேடி ஆளிலை போல அங்குங்கும் தேடி அரணடி பாதத்தை காணாத ஆண்டு அன்னம் போடம்மா ஏ அம்மம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா தேக்கிளை போலவே தேக்கிளை போல அடித்திருகின்ற தேக்கிளை போல அடித்திருகின்ற சிவனடி பாதத்தை காணாத ஆண்டி அன்னம் போடம்மா ஏ அம்மம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அம்மா புல மகள மாவிசைக்கு பயிர் பசி உடல் துடுக்கி கும்பி கொதிக்கி கையில் அடிக்கி பொடி சுடுது அன்னம் போடம்மா மாவிசைக்கு எரணம் போடம்மா அம்மா புல மகள மாவிசைக்கு பயிர் பசிக்கு உடல் துடுக்கி கும்பி கொதிக்கி உடை மினிக்கி நடை குலுக்கி அன்னம் போடம்மா அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு மாயாண்டி கேட்ட போது செங்கமலம் பெண்ண வேளும் பண்டாரை என்று எண்ணி பாலுக்கு போட்ட கிளுக்கு பெட்டி அணுந்தி நம்மாவும் செங்கமலம் எடுத்து கொண்டு அழிப்பாச்சி சுடலைக்கு தான் யாம்படி மாயாண்டிக்கு அன்னம் போட வாராள அவளை பார்த்தாரே மாயாண்டி சன்னல்ல பார்த்தவ சாட வேறையா இருந்துச்சு அவ ஆளு சூப்பரா இருந்தாள கரையர்னு கரிப்பானத்தூர் மாதிரி இருக்காள யாரா இருக்கலாம் எவரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அம்மா நீ யாரடி ஏ தாத்தா நான் அந்த வீட்டு எஜமானி அம்மாளுக்கு எஜமானி தோழி பெண்ணு நான் தான் செங்கமலம் செங்கமலமா
உள்ள போ உள்ள போ. ஆமா ஏன் தாத்தா? அம்மா நான் வேலைக்காரி கைனால வாங்கி சாப்பிட்டா தாத்தாவுக்கு தோசை வந்து சேரும். ஏ கிழவா, உனக்கு வயிற்றுல பசி இல்ல, கிழவனுக்கு முட்டுல பசி. வயிற்றுல பசி உள்ளவன் யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான். யாரு கொடுத்தாலும் அப்ப நீ யாரு போட்டா வீங்குவ? ஏ செங்கமலம், 7:30க்கு கீழே எஜமானியம்மா இருக்காளே மாமிசைக்கு, அண்ணன் போட்டா அவளை கொண்டு வந்து தாத்தாவுக்கு ஒருபடி அன்னம் போட சொல்லடி, ஆமா நான் வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிடு நில்லு 7:30க்கு கீழே இருக்கவா இவருக்கு எப்படி தெரியும்? எப்பவும் பார்த்திருக்கலாம். 7:30க்கு கீழே வந்து ஆமையா ஏ அக்கா மாவிசைக்கு ஏ அக்கா வந்து யாரோ ஒரு பண்டார இரணம் கேட்க வந்தாரே அக்கா, ஆமாக்கோ நான் அன்னம் போட போனேன் அக்கா, வாங்க மாட்டேன் என்று சொல்லி அவன் வம்பு தும்பு பேசுதானே. உன்னுடைய கையால ஒரு வீடி அன்னம் போட்டா உடனே வாங்கிடுவேன் என்று பிடிவாதமா நிக்கான. கேட்டு என் கையால அண்ணன் கேக்கானா? எங்க அப்ப வந்தாமனா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே. தாத்தாவுக்கு என்ன வயசு? என்ன 40, 50, 30 இருக்கும். அவருக்கு 100, 110 வயசுக்கு மேலே இருக்கும். அப்படியா? அப்ப கொண்டா கொண்டா என்று தேனும் தினமாவை எடுத்தா, தலைய நல்லா முக்காடு போட்டா, முகத்தை மறைத்தா, மாயாண்டிக்கு அன்னம் போட வாரா. ஏ மாமிசைக்கு, முக்காடு போட்டு முகத்தை மறைத்து எனக்கு நீ அன்னம் போட வந்திருக்கிய, முக்காடை எடுத்து முகத்தை காட்டி எனக்கு அன்னம் போட்டேனா உன்னை நான் முக்காலும் ஆள வைப்பேன். முக்காடு போட்டு முகத்தை மறைத்து நீ அன்னம் போட்டேனா உங்க அப்பே உன்னை மூலையில வச்சு பார்ப்பான். ஏ தாத்தா, நான் வாழும் பயிறு என்ன ஆத்தங்கட்டாக்கிற பேசுத என்று முக்காடை எடுத்தா முகத்தை காட்டினா. அம்மா ஆபிசைக்கு, உன் கையில என்ன வச்சிருக்க? தியானம் தினமா இருக்கு ஆத்தா எனக்கு வேண்டாம் தாய. தியானம் தினமாவையும் பிணைஞ்சு சாப்பிட்டோம்னு வை, தாத்தா விக்கி செத்து போவேன். அப்ப ஊரார்கள் கிழவனுக்கு எண்ணத்தை போட்டு கொடுத்தாலோ செத்து போனாம்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க வீட்டுல நடச்சம்பாரிசி பழைய சோறு, மலர் நார்த்தங்க ஊர்காருக்கு தரட்டுமா? ஆத்தாடி ஆத்தாடி, என் மேலெல்லாம் நீரா சொரியுத. தாத்தாவுக்கு சளி பிடிச்சுக்கிடும். பழைய சோறு தாத்தா உடம்புக்கு ஒத்துக்கிடாதுமா. அப்ப எங்க வீட்டுல அரிசி இருக்கு தரட்டுமா? ஏடிய மாமா விசைக்கு அரிசி கொண்டு போட்டையானா ஆக்கி போட ஆளு இல்ல. அரிசி போட்டையானா படைச்சு போட ஆளு இல்ல. புழுங்கரிசி போட்டையானா எனக்கு பொங்கி போட ஆளு இல்ல. செனையரிசி போட்டையானா பிரிச்சு தர ஆளு இல்ல. அப்ப என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? கடைக்கு தான் போகணும். உனக்கு என்னது வேணும்? ஏ நமக்கு என்னப்பா வேணும்? இவன் என்ன காலம் தெரியாம தயிர் கேக்கா? அங்கிட்டு விட்டு இங்கிட்டு விட்டு. ஏ பேத்தி, தாத்தாவுக்கு தவளப்படாத தண்ணி இருந்தா கொடு. தாத்தா, தவளப்படாத தண்ணிக்கு நான் எங்க போட்டும்? ஆத்துக்கு போ. ஏடி அம்மா மாவிசைக்கு ஆத்துக்கு தான் போனேன் அம்மா. ஐரசத்து மிதக்குதடி குளத்துக்கு தான் போனேன். குக்கு எச்சம் போட்டு இருக்கு ஊத்துக்கு தான் போனேன் அம்மா. உழுவேசத்து மிதக்குதடி கிணத்துக்கு போனேன் அம்மா. கண்டேசத்து மிதக்குதம்மா. அப்ப எங்க வீட்டு அதுதான் இருக்கு. ஏ மாமிசைக்கு, உன் வீட்டுல தவளப்படாத தண்ணி ஒரு பக்கத்துல இருக்கு. என் யானை கண்ணால தெரியுது. யானை கண்ணால தெரியுதுமா. அப்ப எங்க இருக்கு நீயே சொல்லு. ஏ மாமிசைக்கு, 8வது அரண்மனையில்
9ஆம் உரியில 10வது கலசத்தில உங்க பெம்புலையனுக்கு காராம்பசு பால் கறந்து காராம்பசு அடியே கண்டிப்பா வச்சிருக்க கண்டிப்பா வச்சிருக்க 8வது அரண்மனை 9வது உரி 10வது கலசத்துல நம்ம அப்பனுக்கு ஆவின் பால் கறந்து வச்சிருக்கிறது இந்த கிழவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம அப்பனை விட பெரிய மாந்திரவாதியா இருப்பானோ? எடுத்து வைக்கும் போது பார்த்தானா இல்ல கறக்கும் போது பார்த்தானா? அப்ப இவனுக்கு கொடுக்காம இருந்தா நம்மளுக்கு தோசை வந்து சேரும். இங்க எங்கே நில்லுங்க, நான் போய் ஆவின் பால் எடுத்துட்டு வரேன் என்று 8வது அரண்மனை 9ஆம் உரியிலே 10வது கலசத்திலே வெள்ளி டம்ளர்ல மாயாண்டிக்கு அப்பனுக்கு வைத்திருந்த ஆவின் பால் பங்கிட்டு மாயாண்டிக்கு கொடுக்க வருகின்றார். ஏன் மாமசைக்கு நடையில நின்று கொடுத்தா உனக்கு எனக்கும் தோசை வந்து சேரும் அம்மா. நடை விட்டு கீழே இறங்கு. நீ வெளியே வாரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? சே, நீ உள்ள வந்தனா கழுவி விடணும். நானே வாரேன் என்ற மாபிசைக்கு படியில இறங்கி மாயா ஆண்டிக்கு பால் டம்ளரை கொடுத்தா கிழவை வாங்குத மாதிரி வாங்கினாரு. டவக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. தாத்தா உன்னை நான் எப்படி தூக்கட்டும்? உங்க அம்மாவை பெத்த அப்பனா நினைச்சு நீ தூக்குனா தாத்தா தானே என்று தூக்கினா மாவிசைக்கு. எப்படி தூக்குதா? சும்மா தூக்க கூடாது. இவா தூக்க 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 விழுந்தா தூக்க 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 விழுந்தா துவண்ட பண்டார கிழவ தூக்க 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 விழுந்தா எங்க துவண்ட பண்டார கிழவ. சொக்கி 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 விழுந்தா எங்க சுடல பண்டார கிழவ. தாத்தா மயங்கி மயங்கி விழுந்தார் இந்த மாயாண்டி பண்டார கிழவ. வளைஞ்சு 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 விழுந்தார் எங்க வைசாலி பண்டார கிழவ. சாஞ்சு 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 விழுந்தார் எங்க சாமி பண்டார கிழவ. ஏ தாத்தா, உனக்கு நம்ம மறுவாதியே இல்ல. பாலை வாங்கி குடிச்சிட்டு நீ இடத்த காலி பண்ணு. ஏ பேத்தி, உன் பொன்னான மேனிய மேல பட்ட உடனே தாத்தாவுக்கு புண்ணும் மறைஞ்சு போச்சு, தாகமும் தீர்ந்து போச்சு. ஏடியமாவே மாவே ஆண்டி என்று எண்ணாதடி, பிச்சைக்கு வரலை அம்மா, பெண் கேட்டு வந்தேன் அம்மா, அண்ணா வாங்க வரலை அம்மா, வாழனா வந்தேன் அம்மா, கஞ்சி வாங்க வரலை அம்மா, கணவனா வந்தேன் அம்மா, அடி அம்மா விசைக்கு மாயாண்டி சொன்ன போது கெட்டு கிடக்க காட்டுல 8 கூட்ட வச்சிருப்பானியா. ஏ தாத்தா, உனக்கு நல்ல கொழுப்பு வச்சு போய் நீ அலையுற. வா வயசு என்ன, என் வயசு என்ன, உனக்கு நான் வாக்கப்பட்டவன்னு வை. ஆத்துக்கு போனா ஆண்டி பொண்டாட்டியும்பா, கிளத்துக்கு போனா கிழவன் பொண்டாட்டியும்பால. பக்கம் படுத்தவர யாதாத்தா எகிழவா பத்தினிய நினைக்கலாமா, யாதா பத்தினிய நினைக்கலாமா தாத்தா, யாதாத்தா எகிழவா.
சாக போற நாளையில யாதாத்தா எகளவா காவி உடை அணிந்தவர யாதாத்தா எகளவா கண்ணி பொண்ணும் தேவைதானா உமக்கு கண்ணி பொண்ணும் தேவைதானா தாடி நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா தைரியமும் கட்டு போச்சு தாத்தா தைரியமும் கட்டு போச்சு தாத்தா 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 எகளவா தைரியமும் அடி தாடி நிறைச்சாலும் பேத்தி பேத்தி தைரியமும் கட்டு போவல தாத்தாவுக்கு தைரியமும் கட்டு போவல மீச நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா தைரியமும் கட்டு போச்சு தாத்தா தைரியமும் கட்டு போச்சு தாத்தா மீச நிறைச்சாலும் பேத்தி பேத்தி ஆசை நிறைக்கலைய பேத்தி ஆசை நிறைக்கலைய பேத்தி தாத்தாவுக்கு ஆசை நிறைக்கலைய மூக்கு பழுத்து போது கிளவா கிளவா முத்தத்தில சாத்தி வச்சு அளவா முத்தத்தில சாத்தி வச்சு அளவா கிளவா உன்னைய முத்தத்தில அடி மூக்கு பழுத்தாலும் பேத்தி பேத்தி மூர்க்கம் குறையலைய பேத்தி மூர்க்கம் குறையலைய பேத்தி சொல்றதுக்கெல்லாம் நீ பதிலுக்கு அடைச்சுக்கிட்டு இருக்க. எங்க அப்பன் வடி போலைய வந்தானே ஆனா உணவ வந்துருவானே ரெண்டு துண்டா. என் சித்தப்பன் கொடி போலைய வந்தாமன்னு வை உன்னை பிளாக்கா கொத்தின மாதிரி கொத்தி துவரம் வச்சு போடுவான். அப்ப கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் முட்டைக்கோஸ் எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. கோசு கிடையாது. அப்ப பிளாக்கா தான் உண்டு. அதனால எங்க அப்பா வந்தாம்னா உன்னை பிளாக்கா கோத்தின மாதிரி கொத்தி போடுவானா. ஏன் மாமசாக்கி உங்க அப்பா வந்தாமன்னு வை மாமன் பேர் ரொம்பூலைய வருவா வருவா மகளை மானம் முடித்து மகளை மானம் முடித்து வருவா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா.
ஏடிய மாமா விசைக்கு ஆண்டி என்று எண்ணாதே எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனோட மந்திரமோ ஆண்டியோட தந்திரமோ அடி கண்டிப்பா தெரியுமடி உன்னை கருவழிப்பேன் கன்னிப்பெண்ண சீரழிப்பேன் உருவழிப்பேன் உத்தமைய சீரழிப்பேன் வீட்டுக்குள்ள இருப்பவள உன்னை வீதிக்கு இழுத்திடுவேன் அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வை மார்புதட்டி சபதம் வைத்து மார்புதட்டி மாயாண்டி மாயமா மறைந்தாரே காளி பெரும்புலையில் வந்த போது புலையன் மகளாகிய மாமிசைக்கு இந்த கப்பா பெரும்புலையா நீ இல்லாத நேரம் யாரோ ஒரு பண்டாரம் வந்தாரப்பா இரணம் கேட்க போனேன் எண்ணி 8 நாளைக்குள்ளே என கருவழிப்பேன் என்று சபதம் வைத்து சென்றானப்பா. அம்மா ஒரு கிழவன் சொன்னாமனா இப்படி அழுதுகிட்டு இருக்க சொன்ன கிழவை அங்கன போய் பொட்டுன்னு விழுந்தாமனா படக்குன்னு செத்துருவாண்டி. பயப்படாத மகளே சபதம் வைத்த பண்டார கிழவன் காத்தா பறந்தாலும் என் மையம் மாந்திரத்தாலே கண்டதுண்டமா ஆக்கி போடுவேன். அவன் ஈயா பறந்தாலும் 2 துண்டா ஆக்கிடுவேன் அம்மா என்று வடக்கு வாசலுக்கு வைரவனை காவலுக்கு வைத்தான். கீழ வாசலுக்கு கருப்பனை காவல் வைத்தான். மேல வாசலுக்கு பூதத்தை காவல் வைத்தான். மாந்திரவாதி காளி போலைய வல்லையங்கம்பமாகவே குலுவிருந்து வருகின்றார். வரட்டும் சபதம் வைத்த கிழவன் என்று மாந்திரவாதி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் வேளையில பார்த்தார் அழிப்பாச்சு வேம்படி சுடல ஐயா காத்தா பறந்தாலும் கண்ட துண்டமா ஆக்கிருவோம்னு சொல்லுதான பாவி விடக்கூடாது என்று ஈயா பறந்தாலும் 2 துண்டா ஆக்கிருவோம் காண அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சொருபத்தை எடுக்கணும் கண்ணுக்கு தெரியாம என்ன சொல்லுக்கா என்று மாந்திரவாதி புலகனுக்கு தெரியாம சித்தரும்பு வடிவம் கொண்டு சித்தரும்பு வடிவம் கொண்டு செஞ்சுடல மாயாண்டி 7:30க்கும் கீழறையில் இறங்குதாரே சுடலையா எறும்பு போல வடிவத்தை எடுத்தா தான் யாரு கண்ணுக்கும் தெரியாது. 7:30க்கும் கீழறையிலே வந்து இறங்கி புலைய மகளத்தான் பார்க்கார புலைய மகமாவிசைக்கு 21 தோழியோடு தோழி சப்ரமஞ்ச கட்டில தெற்கே தலைய வைத்து வடக்கே கால் நீட்டி அந்த வடிவழகி படுத்திருந்தா அவளை கண்டாரே சுடல ஐயா பையன் அவ என்ன அழகுல தூங்குதா அவ டீப் லைட் எரிகிறதும் தேன்மொழியா தூங்குகிறதும் சீரில் பல்பு எரிகிறதும் சேயிலையா தூங்குகிறதும் அரிக்கிராம் எரிகிறதும் அருகிலையா தூங்குகிறதும் பார்த்தாரே சுடல ஐயா வந்த வேலைய நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா இந்த இருக்க 21 பொம்பளைகளுக்கும் உறக்கத்தை கொடுக்கணும். இருக்க 21 பேருக்கு உறக்கத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்.
என் ஆண்டவன் மாயாண்டி சுடலையா என்று மாயாண்டி சுடலை ஈசன் ஆமோ நித்ரா தேவிய வரவழைத்து அழைத்தே 3.25 நாளிகை உறக்கத்தை கொடுக்க சொன்னார். உறக்கத்தை கொடுக்க சொல்லி அம்மா வந்து பயிர் எடுத்துட்டான்னா அங்க பாரு மண்ணுன்னு பார்க்க மாட்டான் புழுதினும் பார்க்க மாட்டான். ஆண்டவன் மாயாண்டி காமாடு தலைமாடா வந்து படுத்துருவான். 21 தோழி பெண்களும் அசந்து தூங்க அந்த வேளையில மாயாண்டி சுடலை ஈசன் மாயாண்டி சுடலையா அவரை எடுத்தாரு ஒரு சொருவம் சுடலை எலுமிச்சங்கனி போல ஒரு கனியாக வடிவம் கொண்டு ஆவிசைக்கு கண்ணத்திலே முத்தமிட்டா அவ கண் முழித்து பார்க்கால அவ கனி என்று மனதில் எண்ணி கையால எடுக்கால கண்ணுல வைக்கால அவன் வலது கண்ணும் வைக்கும் போது இடது கண்ணும் முத்தமிட்டார். இடது கண்ணும் வைக்கும் போது வலது கண்ணும் முத்தமிட்டார். மாலையிட்ட மன்னன் போல மாயாண்டி சுடலையா சுடலையா 3.25 நாளிகைக்குள் அவளை கற்பழித்தார் மாயாண்டி கற்பழித்தார் மாயாண்டி 3.25 நாளிகைக்குள் அவளை கற்பழித்தார். தெற்கே தலையும் வடக்கே காலுமா படுத்திருந்த புலையமாக அழிப்பாச்சு வேம்படியான் சுடல அருளால வடக்கே தலையும் தெற்கே காலுமா அலங்கோலமா படுத்திருக்கா. மாயாண்டி மாவிசைக்கு கற்பழித்து விட்டு எங்கே வருகிறார் தெரியுமா? காக்காச்சி மலவிலையு காக்காச்சி மலவிலையு கண்ணாடி பொன் சோலையில் 8 விட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு மலப்பழி வட்டிக்கு பணவான் வைகாசி சாரலில வாழை போட வேணும் என்று காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு வைகாசியில சாரல் ஆரம்பிச்சிடுதுன்னா வட்டிக்கு கிட்டுக்கு பணத்தை வாங்கி ரெடியா வச்சிருப்பாளுவ பொம்பளைய. ஏமனா வயக்காடு விளங்காட்டுல பயிர் செய்யணும்னு. அதே மாதிரி மலையாள தேசத்துல 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு மலப்பழி வைகாசி சாரலில வாழை போட வேணும் காடி வெட்டி ஒளி கொளுத்து கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டையெல்லாம் ஏலிக்கு அடுக்குதா. 6 உழவு உழுது ஆட்டை கிடா கடை மறித்து 7 உழவு உழுது எரும மாடு கடை மறித்து உழவு உழுது 10 நல்ல பசுவ மாட்டு கடை மறித்து இஞ்சி மஞ்சள் ஏலம் கடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்திரி குறுமுளகு சரமிளகு கொடிவள்ளி கிழங்கோட நாவாழ பேவாழ நல்ல முந்தம் கசலி மலை விலை மாசூல்களை போட்டு வருகின்றார்கள். பைத்துக்கு காவலுக்கு பழியமாருங்க தான் பயப்பட மாட்டாங்க. அவங்க காட்டிலே பிறந்து காட்டிலே வளரக்கூடியவங்க. இசைக்கு முத்து பழியனை ஏ தம்பி பழியா இந்த வருஷம் உனக்கு 50 ரூபா சம்பளம் கூட. ஏ தம்பி இசைக்கு முத்து இல்ல நீ காவலுக்கு போயிட்டு வந்தனா உனக்கு இந்த வருஷம் வாழையில தாலியை கட்டிடலாம். வாழையிலன்னா அது தார தோசத்துக்கு வாழை மாசூல் எடுத்து உனக்கு தாலியை கட்டிடலாம் என்று இசைக்கு முத்து பழியனுக்கு பச்சை மூங்கில் வெட்டி பரன் போட்டு காவலுக்கு இருந்தான். மாயாண்டிக்கு ஆடி மாதம் அடகாத்து வீசுது.
காத்து அடித்து அடகாத்து வீசும் போது மலை விலையில போட்டிருந்த மாசூல் பயிர் வாட ஐயாவுக்கு மூக்க துளைக்கி இந்த பைத்த அழித்தோமே ஆனா புலையல் வருவான் புலையமாக வருவா நாம் ஆபூச போட வேண்டும் என்று எப்படி ஈவிலைக்கு பார்க்க வரத்தானே செய்யணும் என்று மாயாண்டி சுடல பரணிலே காவலுக்கு இருந்த இசைக்கு முத்து பழியன கையை கொண்டு சுழட்டி ஓங்கி ஒரு அடி அடித்தான் செவிட்டுல காலை இழுத்து கீழே போட்டுட்டான் அசந்து உறங்குற மாதிரி உறங்கிட்டான் அந்த வேளையில ஈசன் மகனாகி அழிப்பாச்சு சுடலமாயாண்டி குண்டு வாழ பூச்சி போல குறுத்து வெட்டா வெட்டூரார செவ்வாழ சுடல செவியறுப்பாரு ஆள வண்டு நீல பூச்சி அறுத்து அறுத்து குவிக்கார ஐயான போல ஐயா அங்க அழிக்கார கரடி போல சுடல காட்டையெல்லாம் அழித்திடுவா பண்ணி போல சுடல முண்டுதார ஐயா முண்டுதார அங்க பைத்த எல்லாம் அழிக்கார காட்டையெல்லாம் அழித்து போட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா இருக்கு பார்த்துக்கோ. இசைக்கு முத்து என்னடா அசந்து உறங்குத நீயும் உன் காவலும் உன் மலவிலைய பாருடா பதறி முழித்தான் இசைக்கு முத்து பழிய பைத்த பார்த்தான் ஐயையோ என்ன செய்வேன் பாடுபட்ட முதலையெல்லாம் பாலா போச்சுதையா வேலை செய்த முதலையெல்லாம் வீணா போச்சுதையா கஷ்டப்பட்ட முதலையெல்லாம் கரியா போச்சுதையா ஆன வந்த அழிச்சிருக்கு ஆன வந்த தடமும் இல்ல பண்ணி வந்து முண்டிருக்கு பண்ணி வந்த தடமும் இல்ல கரடி அழிச்சிருக்கு கரடி வந்த தடமும் இல்ல இசைக்கு முத்து பழியனவே ஊருக்குள்ள ஓடி வந்து பிள்ளை மக்கள் பழிய மாற அழைக்கான இசைக்கு முத்து அண்ணே அண்ணே பழிய மாற அண்ணே அண்ணா அநியாயத்தை பாரு அண்ணா ஏ அண்ணா பழியமார்களே மலை விலையெல்லாம் அழிஞ்சு போச்சே அண்ணா ஆனா அழிச்சிருக்கு ஆனா வந்த தடமும் இல்ல பண்ணி முண்டிருக்கு பண்ணி வந்த தடமும் இல்ல கரடி அழிச்சிருக்கு கரடி வந்த தடமே இல்லை அண்ணா ஏ தம்பி ஏ இசைக்கு முத்து நீ சொல்றத பார்த்தா ஒரு தெய்வ குத்தமா தெரியுதுடா அதனால விலைக்கு தான் பார்க்கணும் நல்ல தொழிலாளியா சொல்லு நல்ல தொழிலாளியா இருந்தா 10 ரூபா மேல கீழே கேட்கத்தானே செய்வாங்க 10 ரூபா கொடுத்துட்டாலும் தொழில் விருத்தியா இருக்கணும் அதனால நம்ம அண்ணன் காளி புலையனை கூப்பிடணும் மாந்திரவாதி புலையன் பக்கம் ஓடோடி வந்து ஏ அண்ணா பெரும்புலையா காக்காச்சி மலை விலையில வாழை போட்டா வாழ வைக்கும் என்று இருந்தோம் அண்ணா வாழையெல்லாம் எங்களை தாழ வச்சிடுத நீ விலைக்கு பார்க்கணுமே அண்ணா எட தம்பி வழியம் மாற வழியம் விளக்க வேணுமானா வண்ட
வண்டரியா ஓலையில மகடாப்பு எழுதணுமே ஆமவோடு பலக வேணும் பலக கும்போ 8 வேணும் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் 10 வேணும் நனையாத பச்சரிசிய பச்சரிசிய நாருரியா தேங்காய் வேணும் தேங்காய் வேணும் அறுத்தரியா 6 சேவல் 6 சேவல் இழுத்தரியா 7 கிடாய் 7 கிடா சிறு சொலவு 1 வேணும் 1 வேணும் சுள்ளக்கரை சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் சுடுகாட்டு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் வீட்டடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் வெள்ளாவி அடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் காட்டடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் கடையடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் அத்தனையும் தந்தையானா 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 இவளுக்கு பார்த்திடலாம் பார்த்திடலாம் அண்ணா ஏ பெரும்புலையா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ பிடி உனக்கு 5000 ரூபாய் இந்த 5000 ரூபாய வச்சு நீ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஈவலுக்கு வரணும்னு ஆந்திரவாதி காளி புலைய மறு வெள்ளிக்கிழமையில பல விலைக்கு சேகரித்த பொருளெல்லாம் கொண்டு வந்து பூதங்களை போக சொல்லி போட்டான் ஒரு அவையும் காக்காசி மலவிலையில் கண்ணாடி பொன் சோலையில காளி நல்ல பெரும்புலைய அவன் ஆமவோடு பலக போட்டான் அதன் மேல இருந்து கொண்டு காவி ஆட்ட கும்பம் 8 வைத்தான் அதுக்கு தேங்காய் 10 வைத்தான் நனையாத பச்சரிசி பச்சரிசியா தேங்காய் வைத்தான் அறுத்தறிந்தாறு சேவல் இழுத்தறிந்தா 7 கிடாய சிறு சுளவை எடுத்தான் சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சரத்தை வரைந்து பார்த்தான் ஓங்கின கையும் உரிவின வாளோடு நிற்கின்றார் அழிப்பாச்சி சுடலமாயாண்டி ஏய் வரும்பலையா வேண்டா இந்த நேரம் நீ என்னைய கூப்பிட்ட ஏ மாயாண்டி உன்னை நான் பிடிச்சு அடைக்க வந்திருக்கேன் பிடிச்சடைக்க ஆளை பாரு நான் உன் சிமிழுக்குள்ள அடைபட வேணுமேயானா ஏ பொலையா உன் மாந்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டாலும் 3.25 நிமிஷம் தாண்டா அந்த 3.25 நிமிஷம் வரைக்கும் நான் அடைபட என்னுடைய மந்திரமோ உன்னுடைய மந்திரமோ மாயாண்டியுடைய தந்திரத்தை பாக்கியா உன் சிம்முளுக்குள்ள அப்படின்னு அடவிட்டாலும் 3.25 நிமிஷம் தான் சிம்முல தெரிச்சு வந்துருவேன் அந்த 3.25 நிமிஷம் என்ன அடைபடணுமேயானா காக்காச்சி மலை விலையில எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும்டா எப்படி வேணும் உனக்கு எனக்கும் 6 காலம் வீட வேணும் ஒலையாத்த சாம ஊட்டு வேணும் அடே 7 காலம் வீட வேணும் எனக்கு யாம சாம ஊட்டு வேணும் எனக்கு 8ஆத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி சிவனு சக்தி பேச்சு தளவாய் மாட பேச்சு பிரம்ம சக்தி அழிப்பாச்சி சுடல வேம்படியான் சுடலை முண்டே மாயாண்டி பலவேசக்காரன் கர்ப்பசாமிக்கு 8ஆவது பீடம் போட்டு நீ அணி வைத்து மாலை சாத்தி
எனக்கு காக்காச்சி மலை விலையில் ஏ பொலையா 8 நாளா நோம்பு இருந்து எனக்கு நீ கோமரமாடனுண்டா 8வது நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில சாமநாடு சாமத்துல காளி நல்ல பெரும்புலையா எனக்கு 7 வாரம் கட்டணுமே 7வது வரணுலதான் ஒருத்திக்கு ஒரு மகடா தாயும் தலை மகள் தான் அவளுமே தலைமகள் தான் 8 மாத கர்ப்பிணியா கல்யாணமாகாத 8 மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்தையானா எனக்கு பலி கொடுத்தேன்னு சொல்ல 1008 சொருவத்துல அரை சொருவம் 3.25 நிமிஷத்துக்கு நான் அடைபடுவேண்டா எங்க அழைப்பாச்சி சொன்ன போது என்று மாயாண்டி அழைப்பாச்சி வேம்படியான் சுடலை சொன்ன போது ஏ மாயாண்டி நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன் கடைசி கேட்டியே ஒருத்திக்கு ஒரு மகா 8 மாத கர்ப்பிணியா கல்யாணம் ஆகாதவளை எங்கயா நான் போய் பார்க்க எப்படி பலி கொடுக்க ஏ மை போட்டு பாருடா மை போட்டு பார்த்தா மகளை கண்டான் ஏ பேயாண்டி என் மக கர்ப்பமா இருக்குது உனக்கு எப்படி தெரியும் 8 மாசத்துக்கு முன்னால ஏ பொலையா நீ இல்லாத வேலையில அரண்மனையில நான் பிச்சைக்குத்தா வந்தேனடா உன் பெண் மகளை கண்டேனடா கஞ்சி வாங்க வந்தேனடா உன்னோட கண்மணிய கண்டேனடா மக சொன்னால அன்னைக்கு அந்த தேவாத நீதானா ஏ அழிப்பாச்சி மாயாண்டி வேம்படியான்னு சொல்லல என் மகளை எக்கோலம் கண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மகளை பலி கொடுத்தாவது மாயாண்டிய பிடிச்சடப்பேன் சொந்த மகளை பலி கொடுத்தாவது ஏ சுடல உன்னை பிடிச்சடப்பேன் சபதம் வைத்தான் பெரும்புலைய அன்னைக்கு மலை விலைக்கு ஓடி வந்து சாந்து கொண்டு தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு மண்குலைத்து பீடம் போட்டு சிவனுக்கு ஒரு வீடம் ஒரு அத்தி பேச்சுக்கு ஒரு வீடம் சுடலைக்கு ஒரு வீடம் மாடசாமிக்கு ஒரு வீடம் பலவேதக்காரன் ஒரு வீடம் ஒரு பக்கத்தில் கருப்பனுக்கு ஒரு வீடம் அம்படி சுடலைக்கு ஒரு வீடம் ஐயா அவர்களுக்கு முன்னால அந்த முண்டனுக்கு ஒரு வீடம் பீடம் போட்டு 8வது பீடம் போட்டான் யானி வைத்து மாலை சாத்தி புலையம் கோமரமா ஆடுதான வாட்டமால களையலைய பூசின மஞ்சனையும் அழியலைய ஒத்த பந்தங்கையுமாக ஆடிய ஆட்டத்தோடு மகளே மகளே என்றான் அந்த மாந்திரவாதி பெரும்புலையும் அவளோ அப்பனோட சத்தம் கேட்டு அடகத வெத்திர கால அவன் பேய் முகமா இருக்க கண்டு மக பின்னால ஓடுதாள ஏல அம்மா ஏ மாமிசைக்கு பைய உள்ள உங்க அப்ப நான் தாமல வந்திருக்கேன் அப்பா நீயா வந்திருக்க உன் முகத்தை பார்த்தா எனக்கு பேயா தெரியுதப்பா பேயா தெரியுது அப்பா சாமி ஆடி இருக்கண்டா சாமி ஆடுனியா எந்த சாமிக்கு ஆடுன சொல்ல மாடனுக்கு சொல்ல மாடனுக்கா வேம்படியானுக்கு அவர் எங்க இருக்காரு அவர் பேடத்துல இருக்காரு
காக்காட்சி மலை விலையில ஆமா தேக்கங்குத்தி மலை தெம்மல சருவுல செம்மல சர்வரா நம்ம குலதெய்வம் நம்ம அழிப்பாச்சி மாயாண்டி வேம்படியான் சுடலைக்கு ஊட்டு நடக்கும் அவளை ஊட்டிக்கட நடக்கு அப்பந்தான் கோமரமா ஆடி இருக்கேன் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அங்கதான் நிக்காங்க உடனே அவளை நீயோ கர்ப்பிணி பெண்ணா உன் கையால ஒருவான பொங்கல் இட்டனா உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு சாமி சுடல வாக்கு கொடுத்திருக்காரு நீ வந்து உன் கையால ஒருவான பொங்கல் இட வேணும் என்று காளை பெரும்புலையன்னு சொன்ன போது ஐயாவாவி பெரும்புலையா என்ன மோசம் நடந்துதடா ஏ அப்பா புலையா நீ மாந்திரவாதி என்று மாநிலத்திலே வாழலாமா ஆமா உலகன் என்று நீ பூலோகத்திலே இருக்கலாமா இருக்கலாமா ஏ எந்தகப்பா பெரும்புலையா ஒரு ஆண்டி என்ன கற்பழிக்க என்னை அருமையா வளர்த்தாயோ பண்டாரம் கற்பழிக்க என்ன பவுசா வளர்த்தாயோ மையங்க சிமிழங்க மாந்திர தொழிலங்க மையும் பொய்யாச்சு ஆண்டி சொல்லு உண்மையாச்சு எந்த கப்ப சண்டாளா எனக்கு வந்த மோசம் என்ன ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஆத்தங்கர பார்க்கலைய குளத்து தண்ணி குடிச்சிருப்பேன் குளத்தங்கர பார்க்கலைய ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஊத்தாங்கர பார்க்கலைய மாங்காயுந்து நிருப்பேன் மாமரத்தை கண்டதில்ல தேங்காது நிருப்பேன் தென்னை மரம் கண்டதில்ல எந்த கப்பா சண்டாளா வாசலில அழுக்கெடுக்கும் மண்ணா பிள்ளை முகம் அறிய வரமாட்ட மலை விலைக்கு மாவிசைக்கு வந்தேன் நானா ஏ மாயாண்டி சுடலைக்கு தான் மல்லிகப்பு வாசம் அப்பா போல மகளோ வந்தேன் நானா பொல்லாத மாயாண்டிக்கு நான் பிச்சி பூ வாசம் அப்பா பார்த்தா மாந்திரவாதி காளி பெரும்புலைய மாட்டம்னு சொல்லுதால நேரம் தவறி கொடுத்தா மாயாண்டி ஏத்துக்கிட மாட்டார என்று சுண்டுமை எடுத்து மக தலைய தடவுத மாதிரி இழுவிட்டான் மைய இழுவனாமலா மாட்டம்னு சொன்னவா ஆட்டும் ஆட்டுமுங்க மையிலா அந்த வேலை செய்து ஏ அப்பா ஏ பெரும்புலையா நான் வாரேனப்பா மலை விலைக்கு நான் இப்படியே வந்தோம்னா உனக்குத்தானே அசிங்கம் கேவலம் கொஞ்சம் நில்லு பட்டு சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமா எப்பா பட்டு சேலை கட்டட்டுமா பழைய சேலை கட்டட்டுமா தங்க நகை போட்டட்டுமா 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 சரப்பொலியா மாட்டட்டுமா எப்ப சரப்பொலியா மாட்டட்டுமா மாட்டட்டுமா மகளவளம் சொன்ன போத மாந்திரவாதி அது சொல்வான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சாவா போறாள என்ன இவளுக்கு பட்டு சேலையும் ஆபரணமும் கேக்கு என்று ஒரு பக்கம் மனசுக்குள்ள வைத்து கொண்டு என் மகளே அம்மா என் மாமிசைக்கு உனக்கு பட்டு சேலை வேண்டாம் மகளே பழைய சேலை போதும் அம்மா
தன்னழகே போதும் உனக்கு தங்க நகை வேண்டாம் என்று ஆமா ஒரு தண்டியலை உண்டு செய்து மகளைய அமர வைத்தான். மலவிலைக்கு கொண்டு வாரான். மலவிலைக்கு கொண்டு வந்து என் மகளை மாவிசைக்கு அம்மா நீ கூட்டம் வைக்க கெப்பினிக்காரி கீழே இருந்து பார்த்தா மாயாண்டி ஊட்டு உங்க அண்ணுக்கு தெரியாது. மாபிசைக்கு அந்த போட்டிருக்க பாரு பரனு அது உனக்குத்தான். சுடலைக்கு நேரம் போட்டிருக்கேன் பாரு உனக்குன்னு தனியா ஒதுக்கி போட்டிருக்கேன். அந்த பரன்ல நீ உட்கார்ந்துக்கோ மவளை நீ இருந்து பார்த்தனா ஈசல் மாயா ஆண்டி பார்வை உன் கண்ணுக்கு பற்றுமே அம்மா.